ப்ரோ காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வானத்தில் இருக்க ஸ்டார் என்ற மாதிரி. ஓ இன்ஃபினிட்டியா? இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம். உனக்கு ஒன்று தெரியுமா? நம்மள்ட்ட பிரெயின் இருக்கனால நம்மளுக்கு பிரெயின் கேன்சர்லாம் வருதான். ஆனால் நீ அதில் தப்பிச்சிட்ட. ஒரு நிமிஷம் இருங்க, கிட்ட வாங்க பார்ப்போம். அழகாக இருக்கீங்களே, ஆனால் இரு மறுபடியும் என்னடா மூஞ்சி தடங்க அத்தா. என்றைக்குமே கண்ணாடி போட்டிருக்கவங்கள மதிக்கணும். ஏன்னா அவங்க உன் மகரை பார்க்க தான் வாங்கியிருக்காங்க, புரியுதா? நான் எப்பவுமே சமைக்கிறது அது யாருக்கும் தெரிய மாட்டேது. நான் எப்பெல்லாம் துணி துவைக்கிறேன் அதுவும் யாருக்கும் தெரிய மாட்டேது. நான் எப்பெல்லாம் ஜாமான் இருக்கிறேன் அதுவும் யாருக்கிட்ட தெரிய மாட்டேது. நான் வீடு கூட்டிகிட்டுலாம் இருப்பேன், அதுவும் யாருக்கிட்ட தெரிய மாட்டேது. நான் எப்போ உட்காந்து அந்த ஃபோன் எடுக்கிறனோ, நான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் பார்க்க. எவ்வளவு மிஸ்டேக் அடிக்க இப்போ என்ன பண்ணுறது மட்டும் பாருங்க. இதுக்கு வேறு அடிப்பாருங்க. ஐயோ, இந்த வீட்டில் இருந்து என்னடி அடிப்பீங்க? நான் பேச வீட்டை விட்டு கிளம்புறேன். குப்பத்தட்டிலேருந்து தூக்கிட்டு வந்ததுன்றது உண்மையாகி போச்சு. அதனால தான் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த வெளில போன என்ன பண்ணுவாருங்க? ஓ, அங்கேயே அடிப்பாருங்களே. இந்த மாதிரியான சூழ்நிலை செத்துலாம் போல தோணுது. பேசாம செத்துறா சாப்பிட்றதுக்கு கூட தெரிய ஒரு மட்டும் என்ன பண்ணுவேன்? நான் பேச படுத்து தூங்கினா பாய தூங்கினா வந்து காவக்காரு நான் போகிறேன் பாயம்மா. இதை யோசிங்க. ஜனவரி டு டிசம்பர் 12 மாதம். ஆனால் எப்படி டிசம்பர் டு ஜனவரி 1 மாதம் ஆயிருக்கு? என்னோட அம்மா சொல்கிறாங்க என்னோட ஃபோன் தான் என்னோட எதிரின்னு. ஆனால் கடவுள் சொல்கிறாரு எனிமீஸாக இருக்கக்கூடாதுன்னு. அதனால தான் நான் ஃபோன் பார்க்குறது நிறுத்தலை. இது உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு அனுப்புனா அவர் நினைக்கிறாரு நீங்கள் சூரியன் மாதிரி அழகாக இருக்கீங்கன்னு. அதாவது உங்களை பார்க்க முடியாது. நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட மூளைக்கு என் ஃப்ரெண்டோட சேரும்போது என்ன ஆகுது? என்னோட லெஃப்ட் சைட் மூலம் அதுவும் ஒர்க் ஆக மாட்டுது, என்னோட ரைட் சைட் மூலம் அதுவும் ஒன்றத்துக்கும் ஒர்க் ஆகல. ஏன்னு தெரியலப்பா. உங்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். நம்ம எல்லாத்தையும் நம்ம பேசும்போது சொல்லிடுவோம், அது தப்பாகவே இருந்தாலும். உங்களுக்கு இதை ஒருத்தர் அனுப்புறதுன்னா அவர் உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப ஸ்பெஷல். தொலைச்சிராம பத்திரமா வச்சுக்கணும். இதை மறக்காம மாட்டிக்க. ப்ரோ மஸ்கிட்டோ உங்கள் லாங்குவேஜில் எப்படி கூப்பிடுவீங்க? நாங்கள் அதை கூப்பிட மாட்டோம், அதுவாக வரும், கடிக்கும் போயிடும். இங்கே என்னது ஜான்சினா இங்கே தான் இருக்கானா? டேய் ஜான்சினா, ஜான்சினா ஜான்சினா எங்கடா? மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன? விஷம் எக்ஸ்பயர் ஆனா அது இன்னும் விஷமாக தானே இருக்கும். அதை ஏன் நம்ம தூக்கி போடணும்? அடங்கும் மலை. சரி, நான் என்னோட ஃபைனல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கு ஏதாவது நல்ல ஜோக் சொல்லி சிரிக்கவே. என்ன அட போங்கடா, என்னோட வாழ்க்கை. ஒழுங்கு மாதிரி நான் கேட்குற கேள்வி கேன்சல் பண்ணுற கிளவா நீ யாரா? யூ நான் இல்லடா நீ. ஓமோனோ யூ டே முட்டாள் கிளவா நீ யாருன்னு நான் கேட்டேன். நோ சொன்னு நோ யூ. டே நீ செவிடா? இல்லை யூ ப்ளோயிண்ட். நான் கண்ணு தெரியாதவன்ல நீ தான். நோன்னு சொன்னு நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்ல நான் தான் யூ. ஆமா நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நோ தான் யூ. வாய் முறை கிளவா. ஹே யூ யூ உன்னை கேட்கல, வாய் முடு. உன் பேர் என்ன? மீ. ஆமாண்டா நீ தான். நான் தானே மீ. ஆமா அவன் தான் மீ, நான் தான் யூ. ஹலோ, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். சரி. ஹலோ, என்கிட்ட பேசுறதுக்குள்ள ஃபோனை கட் பண்ணு. நீ என் வீட்டுக்குள்ள இருக்கனா? நீ என்னவே வந்து பார்க்கலாம்லடா. நான் க்ளோசட்டில் தான் இருக்கேன். ஓ நீ கேயா? ரைட்ரா. நான் ஒன்றும் கே இல்லை. கவலைப்படாத, எனக்கு கசின் தான். இல்லை நான் கே இல்லைடா, நான் பின்னாடி தான் இருக்கேன். உண்மையாவா? யாரா நீ? வா வந்து கண்டுபிடி. எங்கே இருக்க? அவளை மட்டும் தள்ளி நான் க்ளோசட்டில் கட் பண்ண சொன்னேன். ஓ ஆமால மச்சான், ஒரு நல்ல விஷயம் அப்புறம் ஒரு கெட்ட விஷயம் இருக்குடா. சரி நல்ல விஷயத்த சொல்லி தொலை. நல்ல விஷயம், நம்ம 15 ஃப்ளோர் வந்துட்டோம். சரி இப்போ கெட்ட விஷயம் நம்ம மாற்றி வேற அப்பார்ட்மெண்ட் வந்துட்டோம். அங்கே வாங்கி வச்சுக்க பாரிட்டு இருக்கீங்களா? காணோம். ஐயோ பாருங்க, நம்ம பக்கத்தில் இருந்தே நம்ம நேற்று நைட்டு வைக்க சொன்னா கேட்டேனா, குடிச்சிட்டேன். ஆமா தலை, என்ன விலை இது? அது $9 நண்பா. ஓ சரி தலை, இந்தாங்க. ஓ சரி இந்தாங்க உங்க மீது காசு. அது கூட தலை, இது என்ன விலை? அது $2 நண்பா. சரி தலை, இந்தாங்க. ஆனா அது $1. ஆமா தலை, நல்லா யோசிச்சு பாரு. 9 + 2 எவ்வளோ? 11. அப்போ உன் கையில் எவ்வளோ இருக்குதுன்னு பாரு. ஆமா 11. நான் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அவடு. ஒருவேளை பூமி சுத்துது அப்படின்னா ஏரோப்ளேன்லாம் எதுக்கு பறக்குது? அதை சும்மா வானத்தில் பறக்க விட்டு ஒரே இடத்துல நிறுத்திட்டு பூமி சுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அதுக்கப்புறம் அதை பொறுமையாக இருக்கலாம். அப்புறம் எதுக்கு பறக்கணும்? நான் சரிதானே? நம்ம டிலீட் பண்ணுற போட்டோலாம் எங்கே போகுது யோசிச்சு பாரு. இப்போ நம்ம அதை ரீசெண்ட் டிலீட்லேருந்து டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னு யோசிச்சு பாரு. என்னடா பாக்குற? உங்க கண்ணுக்கு அந்த மலை தெரியுதா? அங்க பாரு. நீங்க அந்த மலையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை போடுங்க. அட ஆமா, அந்த மலையை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்க. அட அந்த தான இருக்கு. அப்ப அந்த மலையை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்க. மறுபடியும் வேகமா கண்டுபிடிங்க மலையை. சொல்றேன். அந்த கண்ணு தெரியுதா? அட அங்க தான் ஆமா, நீங்க மாத்திப்பீங்க. டிங்க மலைக்கு எவ்வளவு நேரம் அங்க நிறுத்தி நான் சொல்லிட்டு இருப்பேன். கண்ணு தெரியல உனக்கு? சில சமயம் நான் யோசிப்பேன், ஆனா அதை சடனா மறந்துடுவேன். உங்களில் நிறைய பேர் ஸ்கின்னை ரொம்ப கேர் பண்ணுவீங்க, ஆனா உங்க ஸ்கின் அதை கேர் பண்ணிக்காது. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ
அம்மா நான் இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறேன். கத்தாதீங்கம்மா வந்துடுறேன். அச்சா தூளோட அம்மாவா ஆமா மச்சான். நான் ஹலோ சொன்ன சொல்லு. அம்மா உங்களுக்கு டிங்க் ஹலோ சொல்கிறேன். நீ என்ன காமெடி பண்ண வரல, அப்படி சிரிக்கணுமா? நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் பாருங்க. டியர் பிரச்சனைகளே, நான் உங்களோட ரெகுலர் கஸ்டமர் தானே, கொஞ்சமாவது பிரேக் அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏமாத்தாதீங்க. உனக்கு அனிமல்ஸ் பிடிக்குமாவா? அஃப்கோர்ஸ். அப்புறம் எப்படி ஒன்றா எனக்கு பிடிச்சிருக்கோம்? உங்க லைஃப்ல யாருன்னா உங்களுக்கு லாயலா இருக்காங்கன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? நானா? என்னால முடியும்டா. இந்த மாதிரி உசுபேத்தி என்னால முடிஞ்சது என்ன தெரியுமா? செருப்படி மட்டும்தான் வாங்க முடியுது. நீங்க எல்லாரும் இப்ப பார்த்த வீடியோ என்னோட பேனான இன்ஸ்டா ஐடியில அப்லோட் பண்ண வீடியோஸ். என்னாலும் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா என்னோட அந்த இன்ஸ்டா ஐடியை காப்பாற்ற முடியல. அண்ட் என்னோட 10K ஃபாலோவர்ஸை இழந்துட்டு அதோட நான் இன்ஸ்டாவை கிளிக் பண்ண நேரம் அதுதான். ஆனாலும் இன்னும் வரைக்கும் நான் நினைக்கிறது என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் என்னால் முடியும், நான் திரும்ப வருவேன் அப்படின்றது தான். அண்ட் இப்போ வீடியோ பார்க்குற எல்லாரும், பார்த்துட்டு இருந்த எல்லாரும் இனிமேலும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை குவாலிட்டியாக கொண்டு வரேன்.